ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட் போல் முடிவு வந்திருக்கு. நேற்றிருந்தே நிறைய முடிவுகள் வந்ததின் பயனாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு மறுபடியும் திமுகவை, அதாவது தமிழகத்தை ஆளும் அப்படிங்கிற ஒரு நிலையை எல்லா நியூஸ் ஏஜென்சிகளும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, இதை தான் நம்ம முதலிருந்தே சொல்லிட்டு வந்துருக்கோம். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான் மீண்டும் தமிழகத்தை ஆளும். என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த மறுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு 5 ஆண்டை பயன்படுத்தி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர இருப்பதாக செய்திகள் வருகிறது. இது ஒவ்வொன்றும் அவருடைய நேரடி பார்வையிலேயே மக்களை எல்லாம் சென்றடைகிறதா அப்படின்னு ஒரு நேரடி பார்வையிலேயே செல்லும் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஆக வருகிற 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழக மக்களுக்கு பெரிய ஜாக்பாட் நிச்சயமா உண்டு. இது ஒரு புறம் இருக்க, திரு எந்த மறுபடியும் நம்ம சொல்றதாங்க, இனிமே எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பழைய கட்சிகள் வந்தாலும் சரி, தமிழகத்தை ஆள்வதற்கும் தமிழக மக்களின் நலனை மீட்பதற்கும் குரல் கொடுக்கக்கூடிய மிகவும் தகுதி பெற்ற ஒரு கட்சி திமுக தான். ஓகே, ஆகவே தான் சொல்றேன் திரும்ப திரும்ப, திமுகவுக்கு தமிழகத்தில் போட்டியே கிடையாது. போட்டி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் செட் பண்ணப்படுகிறது. திமுகவுக்கு போட்டி திமுக தான். ஓகேவா? இது இப்படி இருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா விஜய் பெரம்பூர் தொகுதியிலையும் காலி, திருச்சி கிழக்கிலும் காலி. இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க.